செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 2 மணி நேரம் இடியுடன் பெய்த கனமழையினால் நகர பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையின் பல்வேறு குழுக்களுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 2 மணி நேரம் இடியுடன் பெய்த மழையினால் நகர பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் லேசான மழை பெய்து வந்தது. இதனிடையே நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடற்கரை சாலை, உப்புளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, உருளையம்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் சோம்பட்டு, திருக்கனூர், கன்னிக்கோவில், மதகடிப்பட்டு, காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் 6 மணி முதல் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த திடீர் மழையின் காரணமாக புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லும் சாலை உட்பட நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதேபோல் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்தது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதும் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்திருந்தார். முதல்வர் அறிவித்து ஓராண்டு ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உடனடியாக தூண்டில் முள் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மீனவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையின் பல்வேறு குழுக்களுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டசபையின் குழு பதவிக்காலம் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி சட்டசபை அலுவல் ஆலோசனை குழு, அரசாங்க உறுதிமொழி குழு, நடைமுறை விதிகள் குழு ஆகியவற்றிற்கு கடந்த 2023, 2024 ஆண்டில் நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களே அந்தந்த குழுவிற்கு 2024, 2025 ஆண்டிற்குள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டிற்கான மனுக்களை பட்டியல் குழுவிற்கு கல்யாணசுந்தரம், ஜான்குமார், சந்திர பிரியங்கா, செந்தில்குமார், பிரகாஷ்குமார், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ், அசோக் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். அதேபோல் 2024, 2025 ஆண்டிற்கான உரிமை குழுவிற்கு ராஜவேலு, ஜான்குமார், சந்திர பிரியங்கா, கல்யாணசுந்தரம், அங்காளன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவிற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு தலைவராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 4 பேர் புதுச்சேரியில் தனியார் விடுதியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சந்திரசேகர், அவருடைய மனைவி சரஸ்வதி மற்றும் சுதர்சனன் என்ற மகன் மற்றும் மகள் சௌந்தர்யா ஆகியோர் கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர்.
முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள பீனிக்ஸ் என்ற தங்கும் விடுதியில் தங்கியுள்ளனர். இன்று 4 நபர்களும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பெரியகடை காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 40 வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து டேக்வாண்டோ வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் மாஸ்டர் மதன் அவர்களின் வழிகாட்டுதலில் பதக்கம் வென்றார்கள். வெற்றி பெற்ற இவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் AVRK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் மென்மேலும் சாதனை புரிய வாழ்த்தி அவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார். இதில் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்கள், அரியாங்குப்பம் தொகுதியின் அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸ். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 2 மணி நேர கனமழையால் சேரும் சகுதியுமாக தற்காலிக பேருந்து நிலையம் மாறியுள்ளது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 38 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பணிகள் பேருந்து நிலையத்தில் பகுதியாக செயல்பட்டு வருவதால் பயணிகளின் வசதிக்காக கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக பேருந்து நிலையம் கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கியது. நேற்று இரவு 2 மணி நேரம் பெய்த கனமழையின் காரணமாக பேருந்து நிலையம் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. சாதாரண மழைக்கு கூட இந்த தற்காலிக பேருந்து நிலையம் தாக்குப்பிடிப்பதில்லை. நேற்று பெய்த கனமழையால் எங்கும் தண்ணீர் நின்று சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள்ளேயே வர முடியவில்லை. இந்த தகவலை அறிந்த நகராட்சி அதிகாரிகள் இயந்திரம் மூலம் சேற்றை வாரும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். மழை நீரும் சேரும் அதிக அளவில் இருப்பதால் மிகவும் சிரமத்துடன் நகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பேருந்து நிலையத்தில் பணிகள் 3 மாதத்திற்குள் முடியும் என அறிவிக்கப்பட்டாலும் மேலும் சில மாதங்கள் நீடிக்கும் என தெரிய வந்துள்ளது. அதுவரை இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் மோசமான சூழல் தொடரும் என பொதுமக்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். அருள்மிகு ஸ்ரீ சங்கோதி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத உற்சவத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் உருளையம்பேட்டை தொகுதியின் திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையம்பேட்டை சங்கோதி மாரியம்மன் ஆலய தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கோதி அம்மன் ஆலயத்தின் ஆடி மாத 4ஆம் வெள்ளியையொட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு வெள்ளி ஆபரண கிரீடம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா, உருளையம்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் சக்திவேல், மாநில திமுக தொண்டரணி தலைவர் மதனா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பசுமை நாள் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவ செல்வங்களுக்காக பசுமை நாள் எனும் பச்சை நிறை நாள் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் தலைமையில் பள்ளி நிர்வாகி அஞ்சாலாட்சி முன்னிலையில் மழலையர் வகுப்பு பொறுப்பு ஆசிரியை திவ்யா வரவேற்புரை வழங்கினார். மழலை குழந்தைகள் பச்சை நிற காய்கறிகள், பழங்கள், பறவைகள், விலங்குகள் பற்றியும் பேசினர். பச்சை கீரை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. மரம் வளர்த்தலின் முக்கியத்துவமும் செடி கொடிகளை பராமரித்தல் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டது. பசுமை நிறம் எவற்றை பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றியும் குழந்தைகள் பேசினர். மேடை பச்சை நிற பொருட்களாலும் காய்கறி தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பச்சை வண்ண உடை உடுத்தி சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர் திவ்யா, ஆசிரியர்கள் லக்ஷ்மி, பூவிழி மற்றும் வர்ஷா, அலுவலக பணியாளர்கள் சுகுணா மற்றும் விஜயலட்சுமி செய்திருந்தனர். பள்ளி முதல்வர் சாந்தி மாணவர்கள் திறன்களை பாராட்டி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. கூட்டுக்குழு நிர்வாகி முருகையன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் மின்னல் தாக்கி தென்னை மரம் பற்றி எரிந்தது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள நாகூரார் தோட்டத்தில் பல்வேறு குடியிருப்புகளும் மத்தியில் சுமார் 50 மீட்டர் தொலைவில் தென்னை மரங்கள் உள்ளது. இந்த நிலையில் இரவு இடி மின்னல் தாக்கியது. இதில் அப்பகுதியில் உள்ள ஒரு தென்னை மரத்தில் அதிக இடி மின்னல் தாக்கியதில் பச்சை தென்னை மரம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதையடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தென்னை மரத்திற்கும் குடியிருப்புகளுக்கும் சுமார் 50 மீட்டர் இடைவெளி என்பதால் இரவு நேரத்தில் விபத்துகள் மற்றும் அபாயம் ஏதுமின்றி தவிர்க்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 2 மணி நேரம் இடியுடன் பெய்த கனமழையினால் நகர பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையின் பல்வேறு குழுக்களுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.